Dear students, good evening. In the last video, we discussed about the law of diminishing marginal utility in lesson 2, isn't it? Today, we enter into the chapter. We recall the yesterday topic, okay? What is law of diminishing marginal utility? Law of diminishing marginal utility states that if a consumer continues to consume more and more units of the same commodity, its marginal utility diminishes. This means that the more we have of a thing, the less is the satisfaction or utility that we derive from the additional unit of it. அதாவது law of diminishing marginal utility அப்படிங்கிறது ஒரு கன்சியூமர் வந்து ஒரே ப்ராடக்டை மேலும் மேலும் அவர் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் கன்சியூம் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ராவாக வரக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டில் இருந்தும் கிடைக்கக்கூடிய அவருக்கு அந்த யூட்டிலிட்டியானது என்ன ஆகும்னா டிமினிஷ் ஆகும். டிமினிஷ் ஆகிறது மீன்ஸ் குறையும். சரியாமா? இதை தான் வந்து என்ன சொல்கிறோம், நாம் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மார்ஷல் வந்து அவர் டிஃபைன் பண்ணியிருக்காரு டிமினிஷ் மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்ன அப்படிங்கிறத. அவருடைய லா படி த அடிஷ்னல் பெனிஃபிட் விச் எ பர்சன் ட்ரைவ்ஸ் ஃப்ரம் எ கிவன் இன்க்ரீஸ் ஆஃப் எ ஸ்டாக் ஆஃப் அ திங் diminishes with every increase in the stock that he already has அப்படின்னு இதே கண்டென்ட்டை தான் இதே கான்செப்டை அவர் சொல்லியிருக்காரு. சரியா? அதை வந்து அவருடைய டெஃபினிஷன் இது. அந்த டெஃபினிஷனோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் சொன்னேன். லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு அடிஷ்னலாக பெறக்கூடிய குட்ஸிலேருந்து நமக்கு லெஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கிடைக்குது, அதாவது லெஸ் யூட்டிலிட்டி கிடைக்குது. இதை தான் வந்து நாம் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அப்புறமா இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம், அப்படி தானே? இல்லஸ்ட்ரேஷனில் 7 ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு ஆப்பிள் சாப்பிட அந்த ஆப்பிளில் வந்து ஃபஸ்ட் ஆப்பிளில் இது கிடைக்கக்கூடிய யூட்டிலிட்டி 20 இருந்துச்சு. செகண்ட் ஆப்பிளில் இது கிடைக்கும்போது அது குறையுது, 15 ஆகுது. அப்புறம் தேர்ட் ஆப்பிளில் அது 10 மாறுது. அப்புறமா ஃபோர்த் ஆப்பிளில் 5 ஆகுது, அப்படி தானேம்மா? அப்புறம் ஃபிஃப்த் ஆப்பிளில் 0 ஆயிரும். 6th and 7th ஆப்பிளில் நெகட்டிவாக போகுது. சரியா? இதை தான் நம்ம நேற்று வரை பார்த்தோம். சரியா? இப்போ நாம் அந்த ஷெட்யூல் எப்படி இருக்குது, ஷெட்யூல் வந்து இதுக்கு எப்படி போட்டிருக்காங்க, இந்த 7 ஆப்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை இப்போ பார்ப்போம். இப்போ பாருமா, இந்த ஷெட்யூல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லா ஆர் தியரி அப்படின்னு வரும்போது அதுக்கு கட்டாயமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்ட்ரொடக்ஷன் பார்ட் இருக்கும் அதில், அப்புறமா டெஃபினிஷன் இருக்கும், அப்புறம் அசம்ஷன், எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், இல்லஸ்ட்ரேஷன் இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் வேறு, இல்லஸ்ட்ரேஷன் வேறு, அப்படி தானே? எக்ஸ்ப்ளனேஷன்னா விளக்கம், இல்லஸ்ட்ரேஷன்னா என்னது, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை வந்து எடுத்துக்காட்டு விளக்கம்னு சொல்லலாம் தமிழில். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து விளக்கியிருப்பாங்க, அதுக்கு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. சரியாம்மா? ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இல்லஸ்ட்ரேஷனை வந்து எதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த டேபிள் மூலமாகவும் இந்த டயக்ராம் மூலமாகவும் நம்ம இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? இப்போ பாருங்கள், அந்த டேபிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு காலமில் யூனிட் ஆஃப் ஆப்பிள், யூனிட் ஆஃப் ஆப்பிள் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 7 ஆப்பிள் இருக்குது தானே? இதில் வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் யூட்டிலிட்டி, அப்புறம் மார்ஜினல் யூட்டிலிட்டி. டோட்டல் யூட்டிலிட்டினா என்னது? மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த யூட்டிலிட்டி. யூட்டிலிட்டினா பயன்பாடுன்னு சொல்லலாம் தமிழில். சரியா? மார்ஜினல் யூட்டிலிட்டினா இறுதிநிலை பயன்பாடுன்னு சொல்லுவோம். சரியாம்மா? சரி, இப்போ டோட்டல் யூட்டிலிட்டிலேருந்து மார்ஜினல் யூட்டிலிட்டியை கண்டுபிடிக்கலாம். எப்படி? ஏற்கனவே நாம் கன்சியூம் பண்ண அந்த டோட்டலாக இருக்கு இல்லையா, அந்த டோட்டல்லேருந்து இப்போ லாஸ்ட்டாக கிடைச்ச மார்ஜினல் யூட்டிலிட்டி, அதாவது இப்போ நமக்கு கிடைச்ச கரண்டாக கிடைச்ச டோட்டல் யூட்டிலிட்டியிலேருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டியை லெஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டி. சரியா? குழம்புதா? ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இப்போ இந்த டேபிளை பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், யூனிட் ஆஃப் ஆப்பிள், ஃபஸ்ட் ஆப்பிளில் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்பிள்னு வரும்போது எப்போவுமே ஃபஸ்ட்டு யூனிட்னு வரும்போது அதில் டோட்டல் யூட்டிலிட்டியும் மார்ஜினல் யூட்டிலிட்டியும் சேமாக தான் இருக்கும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு ஆப்பிளில் டோட்டல் யூட்டிலிட்டி 20, மார்ஜினல் யூட்டிலிட்டி 20. சரியா? செகண்ட் ஆப்பிள் பாருமா, செகண்ட் ஆப்பிள் கன்சியூம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய யூட்டிலிட்டி வந்து 35 ஆகுது. அப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ 35 மைனஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய யூட்டிலிட்டி என்ன? 20. ஏற்கனவே டோட்டல் யூட்டிலிட்டி 20 இருக்குது. சரியா? அப்போ 35 மைனஸ் 20, 35லேருந்து 20 மைனஸ் பண்ணும்போது 15. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டி. சரியா? இப்போ தேர்ட் ஆப்பிள் கன்சியூம் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது? டோட்டல் யூட்டிலிட்டி 45.
அப்போ இப்போ இருக்கக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டி நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், 45 மைனஸ் 35. சரியா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய டோட்டல் யூட்டிலிட்டியிலேருந்து இதுக்கு முந்தைய டோட்டல் யூட்டிலிட்டியை நம்ம மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறது தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி. சரியாம்மா, அப்போ 4th ஆப்பிள் கன்சியூம் பண்ணும்போது 50 யூட்டிலிட்டி கிடைக்குது டோட்டல். அப்புறமா பாருமா மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன கிடைக்குது, 50 மைனஸ் 45 ஈக்குவல் டு 5. சரியா, இப்போ 5th ஆப்பிளில் பாரு, 5th ஆப்பிள்லேயும் சேமான யூட்டிலிட்டி தான் கிடைக்குது. அதாவது 4th 5thலேயும் சேம் யூட்டிலிட்டி தான் கிடைக்குது. ஆனால் மார்ஜினல் யூட்டிலிட்டி 4th யூனிட்டில் 5 இருக்குது, 5th யூனிட்டில் 0 ஆகுது. ஏன்னா 50 மைனஸ் 50 ஈக்குவல் டு 0, அப்படி தானே. அப்புறம் 6th ஆப்பிள் கன்சியூம் பண்ணும்போது குறையுது. அதாவது ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது டோட்டல் யூட்டிலிட்டி. ஒரு பர்டிகுலர் அந்த 4th 5th ஆப்பிளில் வந்து ஈவன் ஆகுது. சரியா, அதுக்கப்புறமா என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆக தொடங்குது 6th ஆப்பிள்லேயும் 7th ஆப்பிள்லேயும். 6th ஆப்பிளில் டோட்டல் யூட்டிலிட்டி 45, மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன ஆகும், 45 மைனஸ் 50, ஸோ -5. புரியுதாம்மா. இப்போ 7th ஆப்பிள் பாரு, டோட்டல் யூட்டிலிட்டி என்ன 35, மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன 35 மைனஸ் 45 ஈக்குவல் டு -10. ஸோ 6 and 7 apples, from the 6th and 7th apple the marginal utility is negative. சரியா, கிடைக்கக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டி நெகட்டிவாக இருக்கும். சரி, இதை பேஸ் பண்ணி தான் நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த டயக்ராமை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சரி, அந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி எப்படிலாம் வந்தது, அது எங்கே இன்க்ரீஸ் ஆச்சுது, எங்கே ஈவன் ஆச்சுது, எங்கே மைனஸ் ஆச்சுது, அதாவது நெகட்டிவில் போச்சுங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் யூனிட் ஆஃப் ஆப்பிளில் இருந்து 4th யூனிட் ஆஃப் ஆப்பிள் வர என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே வருது 4th யூனிட் ஆஃப் ஆப்பிள் வர. அந்த 5th யூனிட் ஆஃப் ஆப்பிளில் மார்ஜினல் யூட்டிலிட்டி 0 ஆகுது. 0 வந்ததுக்கு அப்புறமா -5 -10 இன்னும் டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குது. சரியா, இதே நேரத்தில் டோட்டல் யூட்டிலிட்டி வந்து மேக்ஸிமமில் இருக்குதுன்னு பாருங்கம்மா. டோட்டல் யூட்டிலிட்டி எதில் மேக்ஸிமம் இருக்குது, 5th ஆப்பிளில் மேக்ஸிமமில் இருக்குது. மார்ஜினல் யூட்டிலிட்டி 0க்கு போயிடுது. புரியுதா, டோட்டல் யூட்டிலிட்டி மேக்ஸிமமாக இருக்கும்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி 0வாக போகுது. டோட்டல் யூட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி நெகட்டிவ்க்கு போயிடுது. புரியுதா, இது கான்செப்ட், இதை புரிஞ்சுக்கணும் நாம். சரியா, இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் இந்த டயக்ராம் வந்து எவ்வளோ ஈஸியாக ட்ரா பண்ணுறதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு நோட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கூட ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். சரியா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா யூனிட், எத்தனை யூனிட் இருக்குது. ஆப்பிள் வந்து 7 யூனிட் இருக்குல்ல, 1 2 3 4 5 6 7. சரியா, 7 யூனிட் வர இருக்குது யூனிட், அதாவது யூனிட் இருக்கு இல்லையா இது. சரியா, ஒய் ஆக்சிஸில் என்னென்னா TU/MU. சரியாம்மா, அது as usual 10 20 30 40 50 அப்படி தான் வருது. சரியா, இப்போ பாரு, ஃபஸ்ட்டு யூனிட் ஆஃப் ஆப்பிள் கன்சியூம் பண்ணும்போது டோட்டல் யூட்டிலிட்டி என்ன கிடைக்குது, 20 கிடைக்குது. சரியா, அப்போ டோட்டல் யூட்டிலிட்டி ஃபஸ்ட்டு யூனிட் ஆஃப் ஆப்பிள் தானே இது, யூனிட் ஆஃப் ஆப்பிள் இது, அப்படி தானே. அப்போ டோட்டல் யூட்டிலிட்டி எவ்வளவு, 20. இது 10, இது 20. சரியா, இப்போ 20 கிடைக்குது, இப்படி போடலாம். சரியா, ஓகே. அடுத்தது செகண்ட் ஆப்பிள் கன்சியூம் பண்ணும்போது டோட்டல் யூட்டிலிட்டி 35. ஸோ 40க்கு போவேன்னா இடையிலே வந்துடும் 35. சரியா, இப்படியே கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது பாருமா, 4th ஆப்பிளில் 50, 4th ஆப்பிளில் 50, 5th ஆப்பிளுக்கும் 50 தான் வருது. சரியா, அதுக்கப்புறம் பாரு, 6th ஆப்பிளுக்கு 45 குறையுது. அது 7th ஆப்பிளுக்கு என்ன ஆகுது, 35. 7th ஆப்பிளில் 35. சரியா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதில் இருந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். பார்த்துக்கோங்க, இது இதுலேருந்து இப்படியே இந்த கர்வ் வரும். சரியா, எனக்கு இதில் இப்படி தான் ட்ரா பண்ணி காமிக்க முடியுதுமா. போர்டுனா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சரியா, அதனால் ஜஸ்ட்டு லிசன் பண்ணிக்கோங்க போதும். அடுத்தது பாருமா, இப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வ் நம்ம ட்ரா பண்ணணும். அதாவது இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு க்ரீன் கலரில் ஒரு கர்வ் வந்திருக்கு இல்லையா, இதை ட்ரா பண்ணணும். இதை ட்ரா பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா,
இதுலேருந்து இது வந்து என்ன 5th கட் ஆகுது. 1 2 3 4 5 இந்த 5th கட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இப்படி வரணும். சரியா, அந்த 5th கட் ஆகிற மாதிரி வரணும். சரி, அதுதான் என்னது மார்ஜினல் யூட்டிலிட்டி. சரியா, மார்ஜினல் யூட்டிலிட்டி கிடச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே. இந்த ஷேடட் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஷேடட் ஏரியா எல்லாமே என்னது மார்ஜினல் யூட்டிலிட்டி. புரியுதா? இது டோட்டல் யூட்டிலிட்டி. ஆக இதை தான், அதனால தான் நம்ம இதை வந்து டோட்டல் யூட்டிலிட்டி கர்வாகவும் இதை மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வாகவும் நாம் இதில் டயக்ராமில் டினோட் பண்ணியிருக்காங்க. புரியுதா? இப்போ ஓகே. இப்போ நாம் டயக்ராமோடைய எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம், அப்படி தானே? எக்ஸாம்பிளோடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இப்போ டயக்ராமோடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ஒன்ஸ் அகைன் டயக்ராம் பாருங்கம்மா. இதில் வந்து டேபிளை பற்றி தான் போட்டிருக்காங்க. அதாவது டேபிள் 2.1 we find that the total utility goes on increasing but yet diminishing rate. அதாவது டோட்டல் யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் டிமினிஷிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. அது என்ன இன்க்ரீஸ் ஆகுறது? டிமினிஷிங் ரேட்டுன்னு சொல்லலாம். இப்போ 20 35 45 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் டிமினிஷிங் ரேட்டுன்னு சொல்லும்போது அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் என்ன ஆகுது? குறையுது இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து 20னா அதுக்கப்புறம் 35 தான். இந்த ரெண்டுக்கு இடையில் 15 இருக்குது, அதுக்கப்புறமா 10. அந்த டிஃப்ரெண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் டிமினிஷிங் ரேட். ஓகே. வி ஃபைண்ட் தட் த டோட்டல் யூட்டிலிட்டி கோஸ் ஆன் இன்க்ரீசிங் பட் அட் எ டிமினிஷிங் ரேட். ஆன் த அதர் ஹேண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி கோஸ் ஆன் டிமினிஷிங். when marginal utility becomes 0 the total utility is maximum, and when marginal utility becomes negative the total utility diminishes. Already I explained this. அப்படிதானே? when total utility goes on மேக்ஸிமமாக டோட்டல் யூட்டிலிட்டி போகும்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி 0 ஆகுது. மார்ஜினல் யூட்டிலிட்டி நெகட்டிவாக போகும்போது டோட்டல் யூட்டிலிட்டி டிமினிஷ் ஆகுது. சரியா? சரி, இது வந்து நம்ம டேபிளோட எக்ஸ்ப்ளனேஷன். நான் வந்து டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேம்மா. சரியா? அதாவது அந்த கர்வ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி வரக்கூடிய கர்வ் தான் டோட்டல் யூட்டிலிட்டி. சரியா? டோட்டல் யூட்டிலிட்டி அதுவாக இருந்தாலுமே இப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 10, அதாவது 15. ஃபஸ்ட்டு 15ல் கட் ஆகிருக்குது பாருங்கள். பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குதா, அது பக்கத்தில் பாரு, அது 15. சரியா? அதுக்கப்புறமா 10, அதுக்கப்புறமா 5, அதுக்கப்புறமா 0, அதுக்கப்புறம் -5, அதுக்கப்புறம் -10 அப்படி போகுது. அது வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வ். சரியா? சரி, இதில் இருக்கக்கூடிய கிரிட்டிசம் என்னென்னு பார்ப்போம். யூட்டிலிட்டி cannot be measured numerically because utility is subjective. அதாவது யூட்டிலிட்டியை வந்து மெஷர் பண்ணவே முடியாது. அதில் இருக்கக்கூடிய குறைபாடாக சொல்லப்பட்டது. யூட்டிலிட்டி எப்போயாச்சும் மெஷர் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ என்ன சொல்லலாம், இப்போ நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரோம். சரியா? சாப்பிட்ட உடனே அந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப மீல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தவுடனே ரொம்ப நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம சொல்லுவோமா இவ்வளவு யூட்டிலிட்டி எனக்கு கிடச்சிதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அதை வந்து என்னது, அது சப்ஜெக்டிவ். அது வந்து நம்மளுடைய உள்ளுணர்வு சார்ந்தது. சரியா? நம்ம மனம் சார்ந்த விஷயம். நம்ம அதை என்ஜாய் பண்ணிக்குவோம், அவ்வளோதான். ஆனால் அதை வந்து அளவிட்டு சொல்ல முடியாது. வேணால் என்ன சொல்லலாம், நம்ம ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவோம், அப்படி தானே? சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், அப்படி தானே? இதே எக்ஸாம்பிள் இன்னும் அடுத்தது நான் ஆர்டினல் யூட்டிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதே எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இன்னும் நல்லா புரியும். சரியா? இப்போ இது மட்டும் போதும். யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்டு நியூமெரிக்கலி cannot be measured numerically because utility is subjective. யூட்டிலிட்டிங்கிறது மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து உள்ளுணர்வு சார்ந்தது, மனம் சார்ந்த விஷயம். சரியா? செகண்ட் திங் பாருங்கம்மா, திஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் த அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ். இந்த லாவில் சொல்லப்பட்டிருக்க கூடிய எல்லா அசம்ஷனுமே உண்மைக்கு புறம்பானதாக இருக்குது. அன்ரியலிஸ்டிக். சரியா? அன்ரியலிஸ்டிக் மீன்ஸ் உண்மை இல்லாதது அல்லது உண்மைக்கு புறம்பான அப்படின்னு சொல்லலாம். இப்போ தேர்ட் பாயிண்ட் பாருமா, திஸ் லா இஸ் நாட் அப்ளிகபிள் டு இன்டிவிசிபிள் கமாடிட்டிஸ். இந்த லா வந்து இன்டிவிசிபிள் பகுக்க முடியாத ஒரு பொருளுக்கு இதை வந்து எடுத்துக்காட்டாக இது வந்து சூட்டபிள் ஆகாது, அப்ளிகபிள் ஆகாது. இப்போ ஆப்பிளில் வந்து நம்ம சொல்லலாம், ஒரு ஆப்பிள் 2 ஆப்பிள்னு சொல்லலாம். சரியா? இதே மாதிரி பகுக்கவே முடியாத பொருள் இருக்கும். எப்போவுமே என்ன சொல்லலாம், ரைஸ் சொல்லலாம். ரைஸை வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியும், ஒரு ரைஸ் 2 ரைஸ்னு சொல்ல முடியுமா? முடியாது. சரியா? அப்போ இந்த லா வந்து எதுக்கு அப்ளிகேபிள்? டிவிசிபிள் கமாடிட்டிஸுக்கு மட்டும்தான். ஆனால் இன்டிவிசிபிள் கமாடிட்டிஸுக்கு நாட் அப்ளிகபிள். சரியா? இதெல்லாம் வந்து கிரிட்டிசமாட்டு 3 பாயிண்ட் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸப்ஷன் டு த லா. எக்ஸப்ஷன்னா என்னது? விதிவிலக்குன்னு சொல்லலாம். சரியா? இதுக்கு பொருந்தாது.
சரியா? எதுக்கெல்லாம் பொருந்தாது, எதுக்கெல்லாம் வந்து இது விதிவிலக்காக இருக்குது, எக்ஸப்ஷனுடைய கரெக்டு தமிழ் மீனிங் வந்து விதிவிலக்கு. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பாருமா, ஹாபீஸ்னால் என்னது? பொழுதுபோக்குகள், அப்படி தானே? இப்போ எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதில் வந்து கிடைக்கக்கூடிய யூட்டிலிட்டி எனக்கு குறையுமா? இல்லை மியூசிக் லிசன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்ச நேரம் மியூசிக் லிசன் பண்ண உடனே எனக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய யூட்டிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குமா? இல்லை. ஹாபீஸ் வந்து எப்போவுமே யூட்டிலிட்டி வேறு, ஹாபீஸ் வேறு. ஹாபீஸ் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணி தான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், அப்படி தானே? அப்போ அங்கே யூட்டிலிட்டி குறையிறதுக்கு அங்கே சான்ஸ் இல்லை. சரியா? அப்போ இந்த லாக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கப்புறமா ட்ரங்கர்ஸ் தான் யார்? குடிப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லவே வேணாம். சரி, அடுத்தப்புறமா மைசஸ்னால் யார்? கஞ்சன்னு சொல்லுவாங்க இல்லையா, கஞ்சத்தனம் பிடிப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த லாவுக்கும். சரியா? அவங்க எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்க, குறைவான பொருட்களை தான் கன்சியூம் பண்ணுவாங்க, செலவே பண்ண மாட்டாங்க, அப்படி தானே? அதனால் அவங்களுக்கு இந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகாது. அப்புறமா மியூசிக் அண்ட் பொயட்ரி, அதாவது இசை மற்றும் அந்த கவிதையெல்லாம் இருக்கு இல்லையா, கவிஞர்கள், இவங்கெல்லாம் இதுக்குள்ள வந்து எக்ஸப்ஷனாக வருவாங்க. அதுக்கப்புறமா ரீடிங்ஸ், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நல்லா புக்ஸ் படிக்கிறது, அந்த ரீடர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கும் இதுக்கும் இந்த லாவுக்கு வந்து ஒத்து வர மாட்டாங்க அவங்க. அதாவது இவங்கெல்லாம் விதிவிலக்கு. சரியா? எக்ஸப்ஷன் ஆவாங்க. சரி, அடுத்தது பாருமா, இம்பார்ட்டன்ஸ் ஆர் அப்ளிகேஷன் ஆஃப் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸு சொல்லியிருக்காங்க. இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியோட அப்ளிகேஷன், அதாவது இம்பார்ட்டன்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ஸ் அப்ளிகேஷன் எல்லாமே ஒன்று தான். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஆஃப் கன்செப்ஷன். இட் ஹஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் செவரல் ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. அதாவது லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி தான் அந்த லா ஆஃப் கன்செப்ஷனுக்கே ஃபண்டமெண்டலாக இருக்குது. இது வந்து நிறைய ஸ்டடீஸில் வந்து இது வந்து அப்ளை பண்ணப்படுது. சரியாம்மா? அடுத்தது பாரு, செகண்ட் பாயிண்ட், this law is the basis for other consumption laws such as law of demand, elasticity of demand, consumer surplus and law of substitution, etc. இந்த லா வந்து இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி தான் நிறைய கன்செப்ஷன் லாவுக்கு வந்து பேசிக்காக இருக்குது. அதாவது லா ஆஃப் டிமாண்டுக்கு, அப்புறமா எலக்ட்ரிசிட்டி ஆஃப் டிமாண்ட், அப்புறம் கன்சூமர் சர்ப்ளஸ், அப்புறம் லா ஆஃப் சப்ஸ்டியூஷன், இதெல்லாம் நம்ம இனி வந்து இந்த லெசன்லேயே தான் கடைசியில் நம்ம அந்த லா ஆஃப் டிமாண்டில் அடுத்து நம்ம படிப்போம். அப்போ உங்களுக்கு இன்னமும் புரிய முடியும். சரியா? சரி, அடுத்த இப்போ தேர்ட் பாயிண்ட், the finance minister taxes a more moneyed person more and a less moneyed person less. When a person's income rises, the tax rate rises because the marginal utility of money to him falls with every rise in his income. Thus, the law of diminishing marginal utility is the basis for progressive taxation. அதாவது நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு டாக்ஸேஷனை வந்து அடாப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவங்க அதிகமாக டேக்ஸ் பே பண்ணணும், குறைவாக சம்பாதிக்கக்கூடியவங்க குறைவாக பே பண்ணால் போதும். இப்படி தானே இருக்குது நம்மளுடைய டேக்ஸ் ரேட்டு. அப்போ ஒருத்தருடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டேக்ஸ் ரேட்டும் என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மார்ஜினல் அந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இன்கம், அந்த ரிச் பீப்புளுக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இன்கம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால தான் அவங்க அவங்கக்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டேக்ஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த இன்க்ரீஸ் பண்ண அந்த டேக்ஸ் ரேட்டை வாங்கி என்ன பண்ணுவாங்க? புவர் பீப்புளுக்காக தான் செலவு பண்ணுறாங்க. சரியா? இப்படி இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி எதுக்கு பேசிக்காக இருக்குது அப்படின்னா, இந்த ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன்னா என்னது? இந்த அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவங்கக்கிட்ட அதிகமாக டேக்ஸ் லெவி பண்ணுறது, சரியா? சார்ஜ் பண்ணுறது சொல்லலாம். சரியா? இதுக்கு வந்து இந்த ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷனுக்கு கூட இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி பேசிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் பாருமா, த லா எம்ஃபசிஸ் அண்ட் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த். இந்த லா வந்து எதை வலியுறுத்துது? எம்ஃபசிஸ் பண்ணுறது தான் வலியுறுத்துது. எதை வலியுறுத்துது அப்படின்னா, ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்தை வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குன்றதை இந்த லா வந்து வலியுறுத்துது. த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி டு மோர் மணி இஸ் லோ, ஹென்ஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ரிச் டு புவர் இஸ் ஜஸ்டிஃபைடு. அதாவது நிறைய பணம் உள்ளவங்களுக்கு அதுலேருந்து ஒவ்வொரு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இன்கம்லேருந்து வரக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டி ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் அவங்க அதிகமாக டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும்.
சரியா? இந்த அதிகமான வாங்கக்கூடிய அந்த டேக்ஸை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் ரிச் டு புவர் இஸ் ஜஸ்டிஃபைடு. புரியுதா? அதுதான் என்னது ஜஸ்டிஃபை ஆகுது. சரியாம்மா? சரி, அடுத்தது பாருமா 5th பாயிண்ட். ஆடம் ஸ்மித் எக்ஸ்பிளைன் த ஃபேமஸ் டைமண்ட் வாட்டர் பேரடாக்ஸ். அதாவது ஆடம் ஸ்மித் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பேரடாக்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. டைமண்ட் வாட்டர் பேரடாக்ஸ் மீன்ஸ் முரண்பாடு. டைமண்டுக்கும் வாட்டருக்கும் என்ன பேரடாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதாவது டைமண்ட் இஸ் ஸ்கர்ஸ். டைமண்ட் வந்து ரொம்ப ஒரு பற்றாக்குறையான ஒரு பொருள். அப்படி தானே? அதிகமாக கிடைக்குமா? இல்லை. இருந்த போதிலுமே ஹென்ஸ் இட்ஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி இஸ் ஹை. ஆனாலுமே அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மார்ஜினல் யூட்டிலிட்டி ஹை. அப்படி தானே? டைமண்ட் வாங்க 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 என்ன ஆகும்? அதிகமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே ஆகும், குறைஞ்சிருமா? இல்லை. அண்ட் இட்ஸ் ப்ரைஸ் இஸ் ஹை ஈவன் தோ இட் இஸ் நாட் வெரி மச் நீடட். அதோட ப்ரைஸும் அதிகமாக இருக்குது, ஆனால் அது வந்து நமக்கு அதிகமாகிட்டு நம்ம பயன்படுத்த மாட்டோம். அப்படி தானே? எல்லாருமே பயன்படுத்துவாங்களா? ஒன்லி ரிச் பீப்புள் ஒன்லி தே ப்ரிஃபர்ட். அப்படி தானே? பட் வாட்டர் பாருமா, வாட்டர் இஸ் அபண்டன்ட். வாட்டர் அதிகமாக கிடைக்கக்கூடியது, ஆனால் அதோட மார்ஜினல் யூட்டிலிட்டி லோ. அப்படி தானே? அதோட ப்ரைஸும் லோ தானே? தண்ணி எவ்வளோ தான் நம்ம வாங்கி வாங்கி வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? ஒரு அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி தானே? ஓகே. அது வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி அதில் வந்து கிடைக்கக்கூடியது லோவாக இருக்குது, ப்ரைஸும் லோ. ஆனால் அதோடைய முக்கியத்துவம் எசென்ஷியலுங்கிறது வெரி மச்சாக இருக்குது. அப்படி தானே? ரொம்ப வெரி மச் எசென்ஷியலாக இருக்குது. சரி, இதை தான் இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சரியாம்மா? ஓகே. தீஸ் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஓகேம்மா? சரி, இது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது புரியாதவங்க என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்கலாம். சரியா? நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க இருக்கிற லா வந்து த லா ஆஃப் யூகி மார்ஜினல் யூட்டிலிட்டி. அதை வந்து நாம் நாளைக்கு வீடியோவில் அல்லது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஓகே. தேங்க்யூம்மா.